பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி. நான் என் ஃபோன் வாங்க வந்தேன். ஐடி கார்டு எங்கப்பா? எந்த காலேஜ்? நீ ஐடி கார்டு இல்லை, நான் வேற காலேஜ். அப்பெல்லாம் உள்ள விட முடியாதுப்பா. நான் வேணா போயிட்டு வந்து காமிக்கிறேன். இருப்பா சார், ஃபோன் தான் வாங்க போறேன்றானே, வாங்கிட்டு வந்து காமிக்கிறோம். சரி போய் எடுத்து வந்து காமிச்சிட்டு நான் போயிட்டு வந்து காமிச்சிக்கிறேன். சரி போ. ஓகே, தேங்க்யூ. இவனை பார்த்தா ஃபோன் வாங்க அந்த மாதிரி தெரியலையே. தம்பி என்னப்பா எங்க உள்ள போற? சார், போன சிம்போசியத்துக்கு வரும்போது என்னோட மொபைல் தொலைஞ்சிருச்சு. இங்கே தான் இருக்குன்னாங்க, அதான் வாங்கி போகலாம். என்னப்பா இங்க தான் வாங்கிக்க சொன்னாங்களா? ஆமாம் சார், இங்கே தான் வாங்கி போக. என்னப்பா தம்பி, நீ ஒரு ஃபோனை கூட பத்திரமா வச்சுக்க முடியல. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது தெரியுமா? இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல, வச்சுக்க முடியல. இன்கேஸ் வேணாச்சும் எடுத்துனா என்னப்பா பண்ணுறது சொல்லு? ஒரு அட்டென்ஷன் இல்லை. நீ எல்லாம் ஃபியூச்சரில் என்ன பண்ண போறியோ? தம்பி ஃபோன் வாங்கலாமா வேணாமா? அதெல்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஓகே. மேல் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ. சரி சார், தேங்க்யூ. ஏய் நில்லு, இங்க வா. நீ நல்ல நாளே காலேஜ் வர மாட்டேன், சாட்டர்டே வருமா? இங்கே என்னடா பண்ணுற? சார் இருங்க சார், நானே என் தொலைஞ்சு போன மொபைலை வாங்கி போகலான்னு வந்தேன். அதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம முதல் இந்த காலேஜே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க. ஓ சரிப்பா. சரி சார், உள்ள போய் மொபைல் வாங்கிக்கலாமா? இங்கே ரெனோவேஷன் போயிட்டுருக்கு, மேலே பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வாங்கி. ஹலோ, நீ சொன்ன மாதிரி ஒருத்த ஃபோன் கேட்டு வந்தான், அவனை மேலே அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோ. ஹலோ, இப்போதான்டா ஃபோன் பண்ணேன். நீங்க சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்க. ஏன்னா அவனுக்கு புதுசா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவன் வர அரை நேரம் ஆகுன்றால, வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி பயந்து திருப்பி அடிச்சுட்டு இருந்தேன், வெறுப்பாயிடுவான். பார்த்துக்கோ. அப்போ ஒருத்தன் வரான்னு சொன்னியே, ஆனா இப்போவே வந்துட்டான்னு சொல்றாங்க. அது எவனா உண்மையிலே ஃபோன் பண்ணுறான். சரி, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு நீ முன்னாடியும் ஆனர் கொஞ்சம் அனுப்பிச்சுட்ரு. சரி, நான் பார்த்து அனுப்புகிறேன். பார்த்து கட் பண்ணுறேன். சரி.
சரி நான் கூப்பிட்றேன். என்ன மாடல்வா? விவோ. சார் உங்களுக்கு இந்த 0.7 பற்றி ஏதாவது தெரியுமா? என்னப்பா? 0.7. Code. Name. What? File. Accepted. Nice. டேய் உனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா நான் கிளம்பிருப்பேன். இங்கே வேற ஏதாவது கோடத்தான் நடக்க போகிறேன். நம்ம நான் கோடிங் கற்றுக்கலாமா? இந்த மயிர் பேச்செலாம் இங்கே வேணாம், ஒழுங்கா வந்த வேலையை பாரு. சரி நீ முதல்ல எடுக்க வேண்டியது எடு. என்ன லேப்டாப்பா? டேய் கன்னடா. 9 caliber ஷார்ட் பிஸ்டல் போல லோடடா. ஆமாம், ஆனால் உள்ளே இருக்கிறது தான் மேட்டரே. என்ன மேட்ரு? இதெல்லாம் எங்கள் பாஸ் பிளான் படி ரோலந்து எடுத்த டாப் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். ஓ, இதோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 6000 கோடி. 6000 கோடியா? நைஸ். சரி, ஆனா 6000 கோடி சிம்பிளா இதுக்கு இந்த காலேஜில் அது எங்க மாதிரி கேங் கூட டிரான்சாக்ஷன்? அதுவும் எங்கள் பாஸோட பிளான் தான். பெருசாக மாஸ்க் கிரியேட் பண்ணாமல் சிம்பிளாக முடிச்சா மாட்டோன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. சரி, அது எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பட்டு சிம்பிளாவே முடிச்சிருக்கலாமே? அது என்னன்னா இப்போ இந்த புல்லட் போலீஸ் கிட்ட மாட்டா போதும். எது போலீஸா? இன்கேஸ் அவங்க அதை பெருசா ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஓ புரியுது. ஏய் ஏய் நில்றா நில்றா. இங்க வா, வாடா. ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்க? பேக் எடுக்கணும். பேக் எடுக்கிறதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக போகிற? இல்லை கோடை தான் எடுக்க சொன்னாங்க, இப்போ இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ உனக்கு எதுவுமே கேட்கலையாடா? இல்லைண்ணா ஒன்றுமே கேட்கலண்ணா. கேட்கல போல. ஒட்டி கேட்டு இருந்தியா? இல்லை கேட்கலண்ணா ஒன்று. ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா? உனக்கு என்னடா கேட்டுச்சு? ஒன்றுமே கேட்கலண்ணா. பேக் எடுக்கலாம் தான் வந்தேண்ணா. விட்டுருங்கண்ணா, போயிடுறேண்ணா. டேய் நடிக்காதடா. உண்மையால சொல்கிறேன், நான் வந்து பேக் எடுக்கலாம் தான் வந்தேண்ணா. நான் கன்னில் எடுக்கிறீங்க வேணா ப்ளீஸ். நான் விட்டுருங்கண்ணா, நான் போயிடுறேன். நான் கன்னில் எடுக்கிறேன். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா சிசிடிவி கொடுத்து எஸ்ஓடி மாட்டி விட்டுருவேண்ணா. வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் வேணா ப்ளீஸ். ஏய் கையை இறக்க. ஆனால் இப்போ நான் முன்னாடி கேட்டிருந்தேன்னா உங்களுக்கு எப்பயோ மாட்டி விட்டுருவேன். டே மயிரே, பெரிய மயிராடா நீ மிரட்டினவனு சுடுறதுக்கு. அவனை சுடுறக்காடா அவனை கண்ணு கொடுத்தேன். அந்த புல்லட் வேலை செஞ்சு என்ன புடுங்குறதுக்குடா சுட்ட? ஏய் அவன் பேசினாலாம் கேட்டிருப்பான்டா, அதான் மழுப்புறான். அவனா நம்மனே மழுட்டுறான். என்னமோ பண்ணிட்டு போ. நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன்.
அதை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல? ஹலோ ஆ டேய் அந்த டாக்டர் கிட்ட அந்த புல்லட் எப்படியாவது வாங்கி வை. அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன். அப்புறம் அந்த புல்லட் எவனாவது ஒருத்த பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து சொல்லுவான். அவன்கிட்ட கொடுத்து சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். பையனுக்கு எதுவும் இல்லை, ஷோல்டரில் லைட்டாக இன்ஜுரி ஆயிருக்கு, புல்லட்டை எடுத்தாச்சு. சார் அந்த புல்லட் மட்டும் தாங்க, நான் காலேஜ் இன்ஸ்டியூஷன் எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. டேய் இது பண்ண உன்னையும் கொண்டுருவாங்க என்னையும் கொண்டுருவாங்கடா. நான் அவங்கள மாதிரி பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு சாதாரணமான ஆள் தான். நான் யாருன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ஒரு எக்ஸ்-ஐபி ஏஜென்ட். நார்த் ஈஸ்டில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தினால என்னோட டிபார்ட்மெண்ட் எனக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஸோ ஒரு செகண்ட் ஸ்டெடியாக புர்றா. ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் நேஷ்னல் அசெட் ஆனேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சஸ்பெக்ட் ஆகி சஸ்பென்ஷன் ஆனேன். நாங்கள் இந்த சஸ்பென்ஷனை சைலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சைலன்ஸில் தான் நான் வெளில வந்தேன். இப்போது நான் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணுவேன். ஆனால் மாதத்துக்கு 2 தான் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. நான் இப்போ இவ்வளோ சொல்கிறேன், உங்களால் நம்ப முடியுமா முடியாதான்னு தெரில. ஏன்னா என் மூஞ்சி அப்படி. யார் ஃபோன் பாது? இதுதான் என் ஃபோன். இந்த ஃபோன் யாருப்பா நீ? அதான் போனேன் சிம்போசியத்தில் ஃபோன் தொலைஞ்சிச்சு சொன்னேன், அதை வாங்க வந்தேன். அதான் என் ஃபோன் தான் இது. சரி ஓகேப்பா. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஒன்ன யாரா வர சொன்னாங்க? ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை கார். என்னடா பழைய ஃப்ரெண்டு பார்த்தா பல மாசம் ஆச்சு, இப்போ சொன்ன நியாயம் உனக்கு? உன்கிட்ட பேசுறது ஒன்றும் இல்லை, சரியா? வெளில போ. எனக்கு பேசுனது இருக்கே, எவ்வளோ பெரிய காயம் பண்ணியிருக்க. எப்படி தெரியும்? தெரியும்டா, மட்டும் தெரியும். சரி, அதுக்கு என்ன இப்போ? நீ இதுக்குள்ளலாம் வராத, வெளில போ, கிளம்பு. அதை விடுறா, நீ எடுத்து போய் டெய்லி கொடுத்தா இன்னும் சான்ஸ் கிடைக்கும். நான் உனக்காக பண்ணது ராய்ச்சி. அப்படியும் சொல்லலாம், ஆனால் சைலன்ஸ் வெளில வரணும்ல நீ. இல்லை, அதெல்லாம் வேணாம். நான் இப்போது இப்படியே நல்லா தான் இருக்கேன். அந்த ஐபியால் நிறைய இழந்துட்டேன். ஆனால் என்னால் தான் நீ வேலையை விட்ட. அதுக்கு என்ன இப்போது? சரி, எதுக்கு இந்த ஆக்ஷன்? தம்பி இருங்கப்பா. நீங்கள் தானே கன்ஷாட்லாம் அடிப்பட்டு நியூஸ்லாம் பார்த்தேன். இப்போ எப்படி ஓகேவாப்பா? ஓகே. நார்மல் தானே? பெயின்லாம் எதுவும் இல்லைல்ல? பரவாயில்ல. தம்பி ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா கேளு, சரியா? பரவாயில்ல அங்கிள். நீ என் அண்ணன் தெரியுமா உனக்கு? சரி விடு. புல்லட் எங்கே வச்சிருக்க? டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணு.
போடா. ஓ எல்லா புல்லட்டும் எடுத்துட்டியா? ம் சரி, சுட்டா டேமேஜ் ஆகாது புல்லட்டு? டேய் நீ ஒரு ஐபி ஏஜென்ட், அது காம்பேக்ட் டிஸ்க்டா. ஓ காம்பேக்ட் டிஸ்கா? சரி சுட்டவனை விட்டு புல்லட்டையும் எடுத்து வந்த. சரி வெளில வா. ஏய் வெளில வாடா சொல்கிறேன். இது கூப்பிட்றாங்க இல்லையா என்ன? டேய் தூக்கிட்டியா? நீ தானே சொன்ன, எப்படி விட முடியும்? டேய் நீ ஒரு செயின்குள்ளே மாட்டிக்கிட்ட. டேய் நீ பிடிச்சது பாம்போட வால். ஒன்று நீ அதை கொன்னா ஒன்றும் இல்லை, அது ஒன்று கொன்றும். சரி ஃபைல் ரிசவுண்டில் தான் இருக்குது. உங்களால் முடியாத கேஸ்லாம் ஏன் தள்ள கட்ட பார்க்குறீங்களா? டேய் சொன்னால் புரிஞ்சுக்கோடா. அவங்க பெரிய ஆளுங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அவங்க கை வச்சாலும் அந்த டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க அவங்களே. இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்க. இதெல்லாம் ஒன்றை மாதிரி அண்டர்ல கலந்து பண்ண முடியும். டேய் எல்லாம் வேணாம் படா. சரி மறுபடியும் இப்போ மீட் பண்ண போகிறோம். தானே ஃபைல் வச்சுட்டு போயிருக்க சொல்கிறேன்.